ஓணம் சீரீஸோட 5வது ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது. சர்க்கரை வரட்டி முத்தின நேந்திரக்காயில் தான் நம்ம செஞ்செடுக்கிறது. 2 கிலோ அளவுக்கு முத்தின நேந்திரக்காய் எடுத்து வச்சிருக்கு. தோல் எடுத்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெய் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெயில் தான் செஞ்செடுக்கிறது. தோல் எடுத்து உடனே கொதிக்கிற எண்ணெய்க்குள்ளே போட்டு வறுத்து எடுக்கணும். இல்லை இருந்தால் கரை இது வந்துட்டு கருப்பு கலராக மாறிடும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஒரு கோல்டன் கலர் கிடைக்காது. அதனால தான் முதல்ல எண்ணெய் கொதிக்க விட்டுருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம காய் கட் பண்ணி எடுக்கிறது. 1/2 இன்ச்சு திக்னஸில் தான் நான் இது கட் பண்ணி எடுத்திருக்கு. உடனே கொதிக்கிற எண்ணெய்க்குள்ளே போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாமே ஒன்றா எடுத்து வைக்கிறது இல்லை. இது வறுத்து எடுத்து மாற்றி வச்சதுக்கு அப்புறம் தான் மிச்ச காய் கொஞ்சம் கொஞ்சமாக தோல் எடுத்து கட் பண்ணி எடுக்கிறது. பாருங்க, நம்ம எல்லாமே வறுத்து எடுத்து வச்சிருக்கு. இதுக்குள்ளே சேர்க்கறதுக்காக நம்ம ஒரு ஸ்பைஸ் பவுடர் ரெடி பண்ணணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 இன்ச்சு சைஸுக்கு சுக்கு இடித்து சேர்த்துருக்கு. கொஞ்சமாக ஏலக்காய், 10 to 15 ஏலக்காய் எடுத்துருக்கு. நல்லா பவுடர் பண்ணி எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. இனிப்புக்காக 1/2 கிலோ அளவுக்கு வெல்லம், 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கரைய விட்டு அடி கட்டியாக இருக்கிற பாத்திரத்துக்குள்ளே மாற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. மீடியம் லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டு ஒரு நூல் பதம் வர்ற வரைக்கும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 கப் அளவு நெய், நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற சீரகத்தோட அந்த மிக்ஸ் அதுவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் வறுத்தெடுத்து வச்சிருக்கிற நேந்திரக்காய் அதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெள்ளத்தோட சிறப்பு இந்த நேந்திரக்காயில் ஃபுல்லாக எல்லா இடமே ஒன்றா ஒட்டணும். தீ ரொம்ப கம்மி பண்ணி தான் வச்சிருக்கு. ஆஃப் பண்ணக்கூடாது. ஆஃப் பண்ணிருச்சுன்னா வெள்ளத்தோட சிறப்பு சீக்கிரம் கட்டியாகி போயிடும். இப்போ நான் சேர்த்துருக்கிறது அரிசி மாவு. இடியப்பத்துக்கெல்லாம் நம்ம எடுக்கிற வறுத்த அரிசி மாவு 4 to 5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதே மாதிரி கலந்து விட்டுருச்சு அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் கிடச்சிடும். நல்லா ஆறினதுக்கு அப்புறம் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் எடுக்க முடியும். சில பேர் அரிசி மாவு சேர்க்காம அதுக்கு பதிலாக சர்க்கரை சேர்த்துடுவேன். சர்க்கரை சேர்த்தாலும் கரெக்டாக வந்துடும். நான் இப்போ அரிசி மாவு தான் சேர்த்துருக்கிறது. கேரளா சத்யா ஸ்பெஷல் சர்க்கரை வரட்டியோட ரெசிபி தான் இது. ஓணம் அதே மாதிரி ஃபெஸ்டிவலுக்கு கல்யாணத்துக்கெல்லாம் சத்தியில் சர்வ் பண்ணுற ஒரு ஸ்வீட்டாக இருக்குது. இது நம்ம இதே மாதிரி வறுத்தெடுத்து ஏர்டைட்டாக இருக்கிற கண்டெய்னருக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சிருச்சு அப்படின்னா 1 மாதத்துக்கு மேலே எல்லாம் கெடாமல் இருக்கும்.